சுனிதா, உன்னுடைய அம்மா என்ன சொன்னாங்க? என்னது? எங்க அம்மா என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப என்கிட்ட எதை பத்தி கேக்குறீங்க? அது வந்து அவருடைய அம்மாவை பத்தி ஏதாவது. சத்தப்படாதீங்க. எங்க வீட்ல இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? ருத்ரா அண்ணாவுக்கு உங்களுக்கு மேரேஜ் நடக்க போறது உறுதி தானே? அவரோட அம்மாவை பத்தி அவர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? அது வந்து வேற ஏதாவது காரணம் இருக்கலாம்ல. அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? எங்க? அது தெரிஞ்சிருந்தா நான் போய் அவங்கள அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப எனக்கு 2 வயசு தான் இருக்கும். பெரியப்பா, பெரியம்மா, அண்ணனுங்க நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருந்தோம். நீ சொல்றத பார்த்தா இவரு சின்ன குழந்தை தானே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பெரியப்பா ருத்ரானும் வீட்டை விட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ருத்ரா அண்ணா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாராம். பெரியப்பா தான் வற்புறுத்தி கூட்டிட்டு போனாராம். அவ்வளவுதான். அப்ப போறவங்க மறுபடியும் இப்பதான் திரும்ப வந்திருக்காங்க. புருஷன், குழந்தை, இந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு அவங்க அம்மாக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ்வளவு கல்லு மனசா அவங்களுக்கு? இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த உங்க மனசோடய வச்சுக்கோங்க. ருக்மணி, ஹை பட்டாம்பூச்சி, ரொம்ப அழகா இருக்கு. இது என்னுடைய தோழி. ருக்மணி நில்லு, ஓடாத. தோழியா? ருக்மணி பட்டாம்பூச்சியா? ருக்மணி நில்லுங்கறல. ருக்மணி, என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்க வந்தியா? உனக்கு தெரியும்ல, அப்பெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இப்ப என்ன பாரு, கூண்டில் அடப்பட்ட பறவை மாதிரி ரெக்கையெல்லாம் உடைஞ்சு போய் அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாரும் இருந்தும் இங்க ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. ருக்மணி, நீயாவது என்ன பார்க்க வந்தியே? அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இங்க எடுத்து போ. நான் வந்து என்ன பண்ற? என்ன சொல்ல? என்ன சொல்ல போற? எல்லாம் நான் பண்ண தப்பு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம இந்த நாடகத்துல நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
உன்னாலதான் எனக்கு பிடிக்காம இந்த வீட்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டபடி பேசுறதையும் வாயை மூடிக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதை பாரு, இப்படி வெகுளி மாதிரி நடிக்கிறத முதல்ல நிறுத்த. நீயும் உன்னோட கிராமத்து ஆளுங்களும் செஞ்ச தப்ப நீ ஒத்துக்க போறது இல்லைல்ல? இந்த மாதிரி பார்க்காத. நீ இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீ பண்ண எல்லா தப்புக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை பத்திலாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல? ஏன் இவ்வளவு வெறுப்பா பேசுறாரு? சின்ன குழந்தையிலேயே அவங்க அம்மா விட்டுட்டு போனது நினைச்சுதான் இவ்வளவு வெறுப்பா இருக்காரு. அந்த சின்ன குழந்தையாதான் நான் இப்ப அவரை பாக்குறேன். அவர் அப்படி இல்ல. அந்த குழந்தைக்கு உண்டான குணமே இப்ப அவர்கிட்ட இல்ல. இப்ப இங்க இருக்கிறது ஒரு ராட்சசன். பார்வதி, நீயும் டீ குடிமா. வணக்கம்க்கா. ஒரு நிமிஷம்க்கா. நான் ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லுங்க. எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. வேண்டாம்மா, நீ நிம்மதியா ஓய்விடு. இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் ஒருத்தியே பாத்துக்குவேன். இல்லக்கா, வேலை செய்யாமலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதாவது வேலை பார்த்தா அது எல்லாத்தையும் மறந்துடுவேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி, நான் வந்து செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். நீ இப்போ டீயை குடிச்சிட்டு சமையல் கட்டுக்கு வந்துடுறியா? ம். மைதிலி, சொல்லுங்க அத்தை. டீ நல்லா சூடா இருக்காமா? ஆமா அத்தை, நல்ல சூடா இருக்கு. அப்படின்னா அந்த டீயை கொஞ்சம் கையால தொட்டு பாரு. இல்ல காலையில டிஃபன் சாப்பிடுற நேரத்துல டீயை கொண்டு வந்து குடுக்குறியே, அதான் கேக்குறேன். தூக்கம் கலையிலையா? மன்னிச்சிருங்க அத்தை, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ம். அம்மா, நான் எனக்கு காலையில கண்ணு முடிச்சு முதல்ல உங்களை தான் பார்த்தேன். உம்மா. சரி சரி, போதும் வா. இந்த துப்பட்டா பாருங்களேன் அண்ணி, நீங்க ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு தெரியுமாமா, இந்த துப்பட்டாவுக்கு அழகா டிசைன் பண்ணி கொடுங்கன்னு நேத்து தான் அண்ணி கிட்ட சொன்னேன். எவ்வளவு அழகா இதுல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ம். பரவாயில்ல பாரு, ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறியா? என்னாச்சு? பதில் சொல்லாம நிக்கிற? பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளே, எந்த ஊரு? ஜெய்ப்பூர். நீ போ சுனிதா, சீக்கிரம் போய் டீ குடி. ஆ, ஆமா, உனக்கு இந்த டிசைன் போடுற வேலையெல்லாம் தெரியுமா? நல்லா போடுறியே, எங்க கத்துக்கிட்ட? டிசைன் போடுறதா? ஒண்ணு இல்ல, நீ போ. போய் மைத்திலி சமையல் கட்டுல இருப்பா, அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணு. போ. இவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்கா. ஜெய்ப்பூர்ல இருக்கிறவங்க இதை செய்வாங்களான்னு கண்டுபிடிக்கணும். அண்ணியரே வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். நான் யாருன்னே உங்களுக்கு முழுசா தெரியாது. நானே சொல்றேன், என் பேர் சமீர். உங்களுக்கு குழந்தை முறை. என்னாச்சு? எதுக்காக என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்க? இந்த வீட்ல யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு.
திடீர்னு நீங்க இப்படி வந்து பேசுறத பார்த்தா இன்னும் எனக்கு பயமா தான் இருக்கு. ஓஹோ, ஆனா குழந்தை அன்னைக்கு இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். அது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு கஷ்டமா இருக்கு. எதை சொல்றேன்னா, அந்த ருத்ரா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க, அது அவனோட சுபாவம். நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுடைய குழந்தை நான் இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் மாதிரி. உங்களுக்கு என்ன தேவைனாலோ இல்ல உங்க மனசுல இருக்கிறத நீங்க யார்கிட்டயாவது சொல்ல நினைச்சாலோ என்ன கூப்பிடுங்க. என்னம்மா அது முடிய பிடிச்சு எழுதுறீங்க? அவகிட்ட அப்படி என்னடா வழிஞ்சு பேசிக்கிட்டு இருந்த? அவ யாருன்னு என்கிட்ட தெரிஞ்சுக்க சொன்னீங்கல்ல, அதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நீ இப்படி பேசுறத பார்த்தா அவ உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட இருந்து விலகிடுவா. என்னம்மா நீங்க பாருங்க, உங்களோட வழி மாதிரி இல்ல, என் வழி தனி வழி. உன் வழி தனி வழிதாங்கிறத எப்பவோ நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப நீ நல்ல வழியில போகணும்னு தான் நான் சொல்றேன். புரிஞ்சுதா? இங்க பாத்தியா, அந்த மகாராணி தான் இதை பண்ணிருக்கா. அதுக்கு அம்மா, தலையில முடிய வளர்த்தா பத்தாது, மூளையும் வளர்க்கணும். அதை கொஞ்சம் பயன்படுத்தினாதான் உண்மை எது பொய் எதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான் செய்வாங்க. ஆனா அந்த பொண்ணு கிட்ட இத பத்தி கேட்டப்போ அவ ஒண்ணும் தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறா. எனக்கும் தான் தெரியல என்னது இது. ஜெய்ப்பூர்காரங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கை வந்த கலை தெரியுமா? ஊசிய கையில் எடுக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா இவளுக்கு எதுவுமே தெரியல. அப்படின்னா அவ பொய் சொல்றாளா? பரவாயில்லையே, நான் சொன்னதும் உன் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா இந்த துப்பட்டாவை எடுத்து கொடுங்களேன். கத்துறா பாரு. இந்த துப்பாட்டாவை கொண்டு போய் உன் தங்கச்சி கிட்ட கொடு, இல்லைன்னா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். கவனமா கேளு. நான் சொன்ன விஷயத்த அலட்சியப்படுத்தாம அந்த பொண்ணு யாருங்கிற விஷயத்த சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லு. சரிங்கம்மா. சரிமானாத ஓ வழிய விட்டுட்டு இந்த அம்மா சொன்ன வழியில கண்டுபிடிச்சு சொல்லு. சரி, கிளம்புறேன். ஓ. வந்துட்டியா பார்வதி? முதல்ல இந்த கீரி என்ன இருக்கு? என்ன மைதிலி, இந்த வேலைய போய் இவ்வளவு செய்ய சொல்ற? முதல் முறையா சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. இவ கையால தான் இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இல்லத்த, இவ மட்டும் தனியா எப்படி சமைக்க முடியும்? அது சரி, உன்னோட கருப்பு கவுன் எங்க இருக்கு? என்னோட கருப்பு கவுனா? ஆ, வக்கீல் போடுற கோட்டு தான். நீ தானே இவளுக்கு வக்கீல் மாதிரி ஆஜராகிற. என்ன இருந்தாலும் இவ எனக்கு வரப்போற மருமக. இவளோட சமையல்ல அந்த அன்னபூரணியோட மகிமை எவ்வளவு இருக்குன்னு நான் பாக்குறேன். நீ உன் ரூமுக்கு போ. உன் புருஷனுக்கு ஏதாவது தேவைன்னா செய் போ. நீ பண்ற சமையல்ல ருத்ரா ஒரு புடி பிடிச்சு அசந்து போயிடணும். ருத்ராவுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு இப்படிதான் சமைக்க தெரியும். அது உருளைக்கிழங்கு பிடிக்கும். அப்படியா? அப்ப உருளைக்கிழங்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதோட பட்டாணியும் சேர்த்து போட்டு செய்வேன். ஆனா இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் அதை செய்வாங்க. நீ ஜெய்ப்பூரை சேர்ந்த பொண்ணு, உனக்கு எப்படி இந்த சமையல்லாம் தெரியும்? அது வந்து அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ருத்ராவை தான் சொல்கிறேன். அது இத்தனை வருஷமா அவரும் அவரோட அப்பாவும் தனியாக தானே இருந்தாங்க. அந்த வீட்டில் பொம்பளைங்க யாரும் இல்லை. அவரே தான் இந்த உருளைக்கிழங்குலாம் செஞ்சுருக்காரு. ரொம்ப அழகா பேசுற. அதே மாதிரி நடந்துக்கவும் செய்யற.
குணம் தான் என்னன்னு தெரியல. சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவேன். சரி, சீக்கிரம் சமையல முடி. ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. நீயே யோசிச்சு தயார் பண்ணிடு. இல்ல யார்கிட்டயோ கத்துக்கிட்டேன்னு சொன்னியா அவங்க கிட்ட கேளு, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. யார் இது? தீபா, நீயா? நீயா? யாருங்க அது புதுசா தீபா? அது வேற யாரோ. வேற யாரோன்னா என்ன அர்த்தம்? யாருன்னு சொல்லுங்க. என்னது? எதுக்கு அதை மறைக்கிறீங்க? ம்? தீபா யாரு? இப்ப எதுக்காக அதை மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, சும்மாதான். இந்த நகைக்கடையோட பேரு தீபா. உனக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது இது தங்க வளையல் தானே? பின்ன பித்தளை வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சா? போன ஜென்மத்துல ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். அதான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. ம்? ம். ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன? என்னங்க ஆச்சு? என் பேச்ச நீ கேட்கவே மாட்டியா? ஆசிரமத்துக்கு போக வேண்டாம்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? போயிட்டு வந்துட்டு அதை என்கிட்ட மறைச்சிட்டல. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, இந்த குடும்பத்தோட ரத்த சம்பந்தம் இல்லாத எந்த குழந்தையும் அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. ஆ, அது எனக்கு தெரியாம இல்லைங்க. நமக்கு தான் குழந்தைய பிறக்காதுன்னு முடிவாயிருச்சு. நாம குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லி நீங்க தான் அவங்க கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கணுங்க. முடியாது மைத்திலி, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டல. கண்டிப்பா சொல்றேன், அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் வாழ்க்கை பூரா இப்படி என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க வேண்டியதுதான். எதுவும் எதிர்த்து பேசாம இங்கே உட்கார். உன்கிட்ட உட்கார்னு சொன்னேன். என்ன என்னமாச்சு? உன்னை மோகினி ஏதாவது திட்டினாலா? என்கிட்ட சொல்லு. அவங்க என்ன சமைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன? ஆனா சமையல் கட்டுல அடுப்பு எதுவுமே இல்லையே. அங்க அடுப்புக்கு பதிலா வேற எதையோ வச்சிருக்காங்க. அது எப்படி பத்த வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உள்ள கேஸ் அடுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுல பொம்பளைங்க அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க யார்கிட்ட கேளு. நான் எப்படி போய் கேட்கறது? நான் ஜெய்ப்பூரை சேர்ந்தவன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற கேஸ் பத்த வைக்க தெரியாதுன்னு. நீ போடா, அந்த அடுப்பை எப்படி பத்த வைக்கிறது கத்து கொடு. இல்லைன்னா இவ பொய் சொல்றதா சொல்லுவாங்கல்ல. பார்வதி, நான் சாப்பிட்றதுக்கு நீ என்ன டிஃபன் பண்ண போற? அது உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியும் பண்ண சொன்னாங்க. ஓ, உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியுமா? டே ருத்ரா, பார்வதிக்கு உண்மையிலே தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்ய போறேன்னு எவ்வளவு தைரியமா சொல்றா பாத்தியா?
கேஸ், லைட்டர், இது இந்த மாதிரி திருப்பி பத்த வைக்கணும். தெரியுதுல்ல? இதை குறைக்கணும்னா இந்த மாதிரி திருப்பணும், பெருசாக்கணும்னா இப்படி திருப்பணும், நெருப்பு அணைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இது எப்பவுமே ஆன்ல இருக்கிற மாதிரி பண்ணிடாத, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுதா? அப்புறம் ஒருவேளை மசாலா அரைக்கணும்னு சொன்னா எங்க அம்மி எங்க இருக்கு? இங்க வா. இதோ இதுலதான் மசாலா அரைக்கலாம். இதை இந்த மாதிரி மேல வைக்கணும். இதுக்குள்ள மசாலாவை போட்டு இதை மூடிடணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இதை இப்படி திருப்பணும். இதை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் இதை கையால தொடணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, ஈர கையால தொடக்கூடாது. அப்புறம் அது வந்து உப்பு அங்க இருக்கு, எட்டாது. வேற ஏதாவது பண்ணுமா? ருத்ரா, வாப்பா. இன்னைக்கு நம்ம வீட்லயே டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா கிளம்பி போ. பார்வதி தான் டிஃபன் பண்றா. இந்த மாதிரி நேரத்தில் நீ சாப்பிடலன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். உன்னோட சமையல் வாசனை மூக்க தொலைக்குது. ஆனா சாப்பாட்டை மூக்கால சாப்பிட முடியாது, வாயால தான் சாப்பிடணும். ருசி நல்லா இருக்கணும்ல. ஏன் டிஃபனை இவ்ளோ கம்மியா பண்ணிருக்க? என்னது? நீங்க கேக்குறது புரியல. இல்ல, என் பிள்ளைங்கெல்லாம் வீட்ல இல்லையே, அதான் டிஃபனை இப்படி கம்மியா பண்ணிட்டியான்னு கேட்டேன். என் பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா? அத்தை, அது வந்து உங்களோட பெரிய பிள்ளை வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. உங்க சின்ன பையன் நான் மத்தியானம் வரேன், இப்ப டிஃபன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா பார்வதி, இந்த சாப்பாட்டை எதுக்கு நீ தனியா எடுத்து வைக்கிற? உன் அம்மா வீட்டுக்கு போறியா? அத்தை, அது வந்து சுனிதாவுக்காக தான் எடுத்து வச்சிட்டு இருக்கா. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, எனக்கு இப்ப பசி இல்லை, நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அத்தை. பெரிய மாமா, சக்கரை ஒரு ஸ்பூன் போதும்ல? ம்.
இந்தாங்க மாமா, நீங்களும் டீ சாப்பிடுங்க. பார்வதி, நீயும் ருத்ராவுக்கு டீ வேணுமான்னு கேட்டு போட்டு கொடு. சக்கரை எவ்வளோ போடணும்? என்னடா அது? நேத்து நீயே டீ போட்டு கொண்டு வந்த. ஆனா அதுக்குள்ள உனக்கு டீக்கு எவ்வளவு சக்கரை போடணும்னு மறந்து போச்சா? உன்னோட புருஷன் டீக்கு எவ்வளவு சக்கரை போட்டுக்குவான்னு உனக்கு தெரியாதா? இங்க பாருங்க சித்தி, நான் டீ குடிக்கும் போது சர்க்கரையும் பாலும் சேர்த்துக்க மாட்டேன்னு பார்வதிக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வீட்டுல எப்படி நடந்துப்பேன்னு பாவம் பார்வதிக்கு சுத்தமா தெரியாது. இந்த வீட்டு சூழ்நிலையை பார்க்கும்போது இங்க கசப்பு மட்டும்தான். அந்த கசப்பு இந்த வீட்டை விட்டு போகணும்னா நான் சக்கரை சேர்த்துக்கணும். அப்படியும் கசப்பு போகலனா பால். ஆனா சித்தி, இன்னொரு விஷயமும் இருக்கு. விடிய காலையில நான் யார் முகத்துல முழிக்கிறேனோ அதை பொறுத்து தான் நான் சர்க்கரையும் சேர்த்துப்பேன். உங்களோட ஒரு பையன் முகத்துல முழிச்சேன்னு வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் சக்கரை. உங்களோட 2 பசங்களோட முகத்திலையும் முழிச்சேன்னு வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் சக்கரை. ஒருவேளை நிலைமை இன்னும் மோசமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்ல வரேன்னா உங்க முகத்தை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டீ குடிக்க போறேன். சக்கரை சரியா இருக்கும்ல? ரொம்ப நல்ல வேலை பண்ண. இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை பண்ண. இன்னைக்குதான் என் மனசு குளிர்ந்துருக்குடா ருத்ரா. சில நேரங்கள்ல உன் மனசு கூட வேலை செய்ய ஆரம்பிக்குது இல்ல? இப்பதான்டா உண்மையிலே நான் ரொம்ப கர்வத்தோட இருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்வதி, நீ உட்காந்து சாப்பிடுமா. அப்புறம் ருத்ரவ தயவு செஞ்சு இந்த டீயை குடிக்க வச்சிடாத.
ஏன்னு சொன்னா சுகர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். என்ன வெறுப்பா இருக்கா? கோபம், வெறுப்பு இதெல்லாம் ஒரு ரத்தத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்குமே. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? என்ன பார்த்தாலே இப்ப உனக்கு வெறுப்பு மட்டும்தானே ஏற்படும். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? எனக்காக நீ சமைச்சு போடுறியா? எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நரகமாக்குன எனக்கு சமைச்சு போடுறியா? நீ தப்பிக்கலாம், இவங்க கிட்ட வேணா தப்பிக்கலாம், என்கிட்ட முடியாது. நீயும் உன் கிராமத்தாளுங்களும் பண்ண தப்ப ஒத்துக்கோ. அப்போவாது உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ண. அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு சொல்றீங்களா? முடியாது, என்னால அப்படியெல்லாம் முடிக்க முடியாது. எனக்கும் புரியுது. எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீங்களோ அந்த தண்டனையை நீங்களும் அனுபவிக்கிறீங்க. நான் இங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வலியை நீங்க தான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் மனசுல இப்ப எந்த வலியும் இல்லை. வலி இப்போ உங்களுக்கு தான். நீங்க தப்பு பண்ணதா சொன்னீங்கல்ல, நீங்க எந்த தப்பு பண்ணல. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். இங்க வரவே உங்களுக்கு விருப்பம் இல்ல. நீங்க என்னாலதான் இங்க வந்தீங்க. இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க. அவங்க சொல்றத வச்சு நீ என் தலை மேல ஏறி உட்காரலான்னு கனவு கூட காணாத. என்ன நினைச்ச? என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? ஆனா 1% கூட நீ இன்னும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கல. என்னோட கோபம், எனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு, என்னோட வேதனை, இதையெல்லாம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ தேவையில்லாம முயற்சி பண்ணாத. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற, எங்க போக போறன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட வலி, என்னோட வலி எப்படி ஏற்பட்டதுன்னு இந்த வீட்ல எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, எனக்கு ஏற்பட்ட அந்த வலிய அவ்வளவு சீக்கிரமா குணப்படுத்த முடியாது. அந்த வலி ஆறவே ஆறாது.